ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி வாங்கி கொடுத்துருவான். தைரியமா மாலதி அவங்க அம்மாவும் தம்பி இருக்காங்க. சரி சரி சரி. அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா கிட்ட சீன் பேசுறாங்கம்மா. ஹலோ வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா. தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுத்து போயிருக்கேன். சீரியஸா ஆக்ஷன் எடுத்து போயிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு பஸ் பண்ணி விட்டு சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு. தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு. தைரியமா இருக்கு தம்பி. சார் நவீன் பேசுறேன் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். நடக்கூடாது நடந்துச்சு. தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன். உங்களுக்கு அமைச்சர் சொல்லி தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துச்சு. உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். சரிங்க சார். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ எப்படி சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவான். தைரியமா இருக்கு. சரிங்க சார். திருட்டு கேஸில் வந்து விசாரிக்க போலீஸ் கூட்டு போயிருக்காங்க. தகவல் இருந்துச்சு. மதியம் ஒரு நைட் 9 மணி போல் நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டு இந்த மாதிரி பார்த்தோம் ஸ்டேஷனில். அங்கே விசாரிக்கலாம் வச்சுருந்தாங்க. பையன் வந்து நகை எடுக்கல. எங்கள் அம்மா வந்து இவ்வளோ அடிச்சும் அப்படி எடுத்துருந்தா கொடுத்துருக்கேன். ஒரு 1 ஹவரில் இறந்துட்டேன் அப்படின்ற அடிச்சு இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை முந்தானேத்து 27ஆம் தேதி 12 மணிக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் அண்ணன் வந்து ஒரு நகை திருட்டு கேஸில் வந்து விசாரிக்க போலீஸ் கூட்டு போயிருக்காங்க. தகவல் இருந்துச்சு. மதியம் ஒரு நைட் 9 மணி போல் நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டு இந்த மாதிரி பார்த்தோம் ஸ்டேஷனில். அங்கே விசாரிக்கலாம் வச்சுருந்தாங்க. மறுநாள் காலில் வந்து என்னையும் கூட்டு போயிட்டாங்க. தனிப்படை காவலர் வந்து கூட்டு போயிட்டு இந்த மாதிரி அவனை விசாரித்து அடித்து கேட்டாங்க. என்னையும் அடித்து அவனை கேட்க சொன்னாங்க. லாஸ்ட் வரையும் அவன் எடுக்கல. பையன் வந்து நகை எடுக்கல. எங்கள் அண்ணன் வந்து இவ்வளோ அடிச்சும் அப்படி எடுத்துருந்தா கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்புறம் ஒரு 5 மணி போல் என்னைய இது பண்ணி விட்டேன். ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு 1 ஹவரில் இறந்துட்டேன் அப்படின்ற அடிச்சு இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணோம். காவல்துறை அடிச்சனாலதான் அவங்க இறந்தாரா இல்ல வேற ஏதாவது உடல்நிலை இந்த மாதிரி இல்லை, அடிச்சனால தான் இறந்துடும். அவருக்கு நகை திருடினது அப்படி இப்படின்னு நிறைய இது பண்றாங்க. அந்த மாதிரி இருக்க சான்ஸ் இல்லை. அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீங்க என்ன இப்ப போயிட்டு அதுதான் இந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்தா. முன்னாடியே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண நடந்துச்சு. திருப்பி மறுபடியும் தொடர்ந்துட்டு வருது. உங்களை மாதிரி நீங்க சொன்னாதான் வந்து உங்களோட வழி என்ன வழி இருக்கதான் ப்ரோ செய்யும். ஆனா என்னோட இது அவங்கள 6 பேரை தண்டிச்சா போதும். மற்றபடி வேற யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. உங்களையும் சேர்த்து அடிச்சாங்களா? என்ன